என்ன சார் நீங்க உங்க உட்பி வந்து 1 வீக் தங்கிட்டு போனதுக்கு அப்புறம் நல்ல எனர்ஜெட்டிக்கா ஃபுல் ஃபார்ம்ல இருப்பீங்கன்னு பார்த்தா 2-3 நாளா டல்லா இருக்கீங்க. இல்ல இங்க இருந்து போன மறுநாளே சுபத்ரா போன்ல கூப்பிடுறேன்னு சொன்னா இது வரைக்கும் போன் வரல. அதான் என்னம்மா சூட்கேஸும் கைமா நிக்கிறேன். எங்கேயாவது வெளியூர் போறியா? உனக்கும் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். நாம 2 பேரும் தான் போறோம். அம்மா நீ பேசுறத பார்த்தா ஏதாவது துக்க சமாச்சாரமா? வந்துருச்சு, வாசல்ல இருக்கட்டும். எடுத்துக்கோங்கம்மா. நாங்க சுபகாரியம் பேசிட்டு போனதுனால நீங்க எங்களுக்கு தகவல் சொல்லல. இருந்தாலும் எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வராம இருக்க முடியல. நாங்க அப்புறமா போன் பண்றோம். எடுத்துக்கப்பா, கிளம்பலாம். ஏம்பா அவன் பொறுப்பதுக்கு முன்னால சேர்ந்தாப்படி அந்த விஷயத்தையும் சொல்லி முடிச்சிடான். கொஞ்சம் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுறீங்களா? அவங்க நமக்கு ஆறுதல் சொல்றதுக்காக நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க. இப்ப அந்த விஷயத்த சொன்னா அது மரியாதையா இருக்குமா? நம்ம அவங்க இடத்துக்கு போய் சொல்லணும், அதான் முறை. முத்து, அவங்க வந்த இடத்துல அந்த விஷயத்த பேசினா அவங்களுக்கு சுருக்கன வலிக்கும்னு நீ யோசிக்கிற. ஆனா அந்த விஷயத்தை எங்க எப்ப பேசினாலும் வலிக்கத்தானே செய்யும். அப்படி சொல்லு. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? நல்லபடியா நடக்கிற காரியமா இருந்தா அதை அவங்க வீடு தேடியே போய் பேசலாம். இதை வேண்டான்னு வெட்டிக்கிற பேச்சு. இதை இங்க பேசினா எங்க பேசினா என்னங்க இது? ஆளாளுக்கு ஒரு மாதிரி ஊடகமா பேசுறாங்க. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் வெளிப்படையா சொல்லுங்க. கேக்குறாங்கல்ல, சொல்லு. மா, என் பொண்ணு தான் உசுரை விடுறதுக்கு முன்னாடி இன்னொரு உசுரை கொடுத்துட்டு போயிருக்காமா. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, எங்களுக்கு எல்லாமே எங்க மூத்த மாப்பிள்ள தான். எங்க குடும்பத்தை கரையேற்றுறதுக்காக அவரு ராத்திரி பகலா சம்பாத்தியம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. கல்யாணம் ஆன நாள்ல இருந்த என் பொண்ணோட 1 வருஷம் கூட ஒரு சந்தோஷமா கொடுத்துன்னு நடத்த முடியல. அதுக்குள்ள இவ போய் சேர்ந்துட்டா. அதனால அந்த குழந்தைக்காகவும் அந்த மாப்பிளைக்காகவும் 2ஆம் தாரமா தங்கச்சியவே கட்டி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். பெட்டியை நாங்க திறக்கவே இல்லை. நகை சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. நீங்க அன்னைக்கு இந்த நகைப்பெட்டி எங்ககிட்ட கொடுக்கும் பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு பெருந்தன்மையை கொடுத்தீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கேவலமா அதை நாங்க திருப்பி எங்களை மன்னிச்சிருங்கம்மா. ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்க குடும்ப பாரத்துல பங்கெடுக்கலான்னு ஆறுதல் சொல்ல வந்தா எல்லாருமா சேர்ந்து என் புள்ள தலையில ஒட்டுமொத்த பாரத்தை இறக்கி. சார், சுபத்ராக்கா இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. நடந்த விபத்து எனக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததோ, இந்த விபத்து அதை விட அதிகமான அளவு மரண வலியை கொடுக்குது. மன்னிச்சிருங்க. சூழ்நிலை குற்றவாளி சுபத்ரா.
தம்பிங்க வாப்பா. இது அந்த அக்கா கிட்ட கொடுத்துடு. சரி. அந்த ஸ்ரீதரை அழாம பார்த்துக்கோ. ஸ்ரீதர், ஒரு நிமிஷம் இப்படி வாப்பா. புறப்படலாமா? புறப்படலாம்ப்பா. ஒரு நிமிஷம் இப்படி வா. இதோ பாருப்பா, நீயும் நானும் மகான் இல்ல, மாமூல் மனுஷங்க தான். அவங்க குழந்தை குடும்ப சூழ்நிலைக்காக என்னதான் நாம ஜீர்ணிச்சுக்கிட்டாலும் அந்த பொண்ணு நமக்கு கிடைக்கலையேங்கிற ஆதங்கமும் ஏமாற்றமும் நம்ம 2 பேர் மனசுக்குள்ளேயும் ஒரு சின்ன எரிச்சலா ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். அதோட நாம கிளம்பி போனா அது அந்த பொண்ணோட எதிர்காலத்துக்கும் சந்தோஷத்துக்கும் சங்கடத்தை கொடுத்தாலும் கொடுக்கும். அதனால அவங்க வீட்டுல கொஞ்சம் தண்ணி வாங்கி குடிச்சு நம்ம ஆதங்கத்தை தணிச்சிட்டு போவோம். ஐயோ தெய்வமே, யாருமா இந்த அளவுக்கு யோசிப்பாங்க? ஜீரணிக்கவே முடியல. எந்த காரணத்தை கொண்டு நான் இதை ஒத்துக்க மாட்டேன். ஏங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு திடீர்னு இவ்ளோ எமோஷனல் ஆகுறீங்க? பின்ன அவங்க 2 பேரும் எவ்வளவு ஆசாசியா பழகுனாங்க. அவங்கள போய் பிரிச்சு என்னால இதை நினைச்சு கூட பார்க்க முடியல. அம்மா, சோகத்திலே ஒரு சுகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் டச்சிங்கா இருக்கட்டுமே நான் அவங்கள பிரிய வச்சேன். முடியாது. நீயும் என் பிள்ளையும் பிரியறத என்னால தாங்க முடியாது. ஏங்க, நான் வெறும் கதை தாங்க சொன்னேன். உனக்கு அது கதையா இருக்கலாம். யாரோ ஒரு பையன் யாரோ ஒரு பொண்ணுன்னு நீ கற்பனை பண்ணிருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் பிள்ளையோட நீ வாழ்ந்து தாத்தா நினைச்சிட்டு இருக்க. அதனால நீங்க பிரியறத என்னால ஒத்துக்க முடியாது. அம்மா, நான் உங்க வீட்டு வேலைக்கார பொண்ணு. அது நேத்து வரைக்கும். நேத்து சாயந்தரத்துல இருந்து நீதான் என் மருமகன் நான் முடிவு பண்ணிட்டேன். நேத்து நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போயிட்டு டாக்ஸில வந்து இறங்கணும். இறங்குனதும் இறங்கின வேகத்திலேயே நீ உள்ள போயிட்ட. அப்ப அந்த டிரைவர், இந்தப்பா. அம்மா, அந்த பொண்ணுகிட்ட அவங்க அப்பாவை பத்தி விசாரிச்சுட்டு இருந்தீங்களே, அவங்க அப்பா பெரிய லெவல்ல டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தவருமா. அதனாலதான் அவங்க அப்பாவுக்கு டெக்ஸ்டைல் சுப்பிரமணியம்னே பேர் வந்துச்சு. ஒரு தடவை நடந்த ஜாதி கலவரத்துல அவங்களுக்கு வேண்டாதவங்க அவங்க கடைக்கு தீ வச்சுட்டாங்க. கோடிக்கணக்கான ரூபாய் சரக்கோட மொத்த கட்டடமும் எரிஞ்சு போச்சுமா. அந்த கவலையிலேயே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்பாவும் மனசு ஒடிஞ்சு போய் நோயாளி ஆயிட்டாரு. மகாராணி மாதிரி வாழ்ந்த பொண்ணு இப்ப அதோட வீட்லயே வேலைக்காரியா இருக்குமா. இந்த வீடு அந்த பொண்ணோடதா? ஆமாம்மா, அந்த பொண்ணு தன்னோட கஷ்டத்தை யாருக்கிட்டையும் காமிச்சிக்கவே மாட்டாமா. எப்பவும் சிரிச்ச முகமாவே இருப்பாங்கம்மா. அந்த பொண்ணை நினைச்சா எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்குதுமா. என் பேர் சுமதி. எங்க அப்பா சுப்பிரமணியம் இந்த வீட்ல எஜமானி வேலைக்கு அனுப்பி வச்சாரு. அப்பா, நகை நட்டுங்கிறது ஒருத்திக்கு மட்டும்தான் அழகு. ஆனா கௌரவங்கிறது நம்ம குடும்பத்துக்கே அழகு.
நாளை கழிச்சு என் புருஷனும் புள்ளையும் ஊர்ல இருந்து வராங்க. அவங்களோட உன்னையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் நீதான் என் மருமகன்னு சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீ கதை சொன்னதுல எமோஷனல் ஆகி இப்பவே சொல்ல வேண்டியதாயிடுச்சு. பரவாயில்ல, நல்ல விஷயத்த எப்ப சொன்னா என்ன? உங்க அப்பா எப்பவும் உன் கல்யாணத்தை பத்தியே கவலைப்படுறதா வாட்ச்மேன் சொல்லுவாரு. அவங்க எல்லாரும் ஊர்ல இருந்து வந்ததும் முறைப்படி உன்னை பொண்ணு கேட்டு உங்க வீட்டுக்கு வரோம். உங்க அப்பாக்கு இது ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கட்டும். அது வரைக்கும் இத பத்தி எதுவும் நீ அவர்கிட்ட சொல்லக்கூடாது, சரியா? ஹலோ, ஒரு ஹாப்பி நியூஸ்மா. சொல்லுங்க. நம்மளை விட வசதியான ஒரு மில் ஓனர், நமக்கு தூரத்து சொந்தம், கௌரவமான ஃபேமிலி, ஒரே பொண்ணு. நம்ம பையன் பர்சனாலிட்டிக்கு பொண்ணு அவ்வளவு பொருத்தமா இருப்பா. சாரிங்க, உங்ககிட்ட கேட்காம நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். என்ன, அங்க யாரையாவது பார்த்து மனசுக்கு பிடிச்சி போய் நீதான் என் மருமகன் வார்த்தை கொடுத்துட்டியா? மன்னிச்சிருங்க, உங்களை கலந்துக்காம. ஏய் கம் ஆன், டேக் இட் ஈஸி. மருமக விஷயத்துல என் செலெக்ஷனை விட உன் செலெக்ஷன் தான் பெட்டர். ஆமா, பொண்ணு படிப்பு எப்படி, வசதி எப்படி, சொந்த பந்தமா இல்ல அந்நியமா? நான் பார்த்து வச்சிருக்கிற பொண்ணை பத்தி நீங்க நேர்ல வரும்போது சொல்றேனே. சீதா, நீ பில்டப் கொடுக்கறத பார்த்தா பேக் ட்ராப்ல பெரிய ஹிஸ்டரியே இருக்கு போல இருக்கு. ஆமாங்க, இத்தனை நாளா நம்ம சுரேந்தருக்கு ஒரு நல்ல பொண்ணு அமையலையேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தோம். ஆனா இப்போ இவ்ளோ நல்ல பொண்ணு அமையறதுக்காதான் கடவுளா பார்த்து தள்ளி போட்டிருக்காரோன்னு தோணுது. யாருப்பா? அம்மாவா? ஆமாடா, உனக்கு வரப்போற பொண்ணு யாருன்னு அவ டிசைட் பண்ணிட்டாளா. அப்படியா? இத பாரு, நான் நேர்ல வந்து பேசிக்கிறேன், உன் புள்ள கிட்ட பேசு. ஹலோ அம்மா, நான் எனக்கு எங்கேயும் வெளியே போக போறது இல்ல. நீதான் முடிவு பண்ணிட்டல. எனக்கு வரப்போற பொண்டாட்டியோட போட்டோ உடனடியா இமெயில் அனுப்பி வை. நத்திங் டூயிங். நாளை கழிச்சுதான் நீ வரப்போறல்ல, அது வரைக்கும் உனக்கு வரப்போற பொண்ணு எப்படி எல்லாம் இருப்பான்னு கற்பனையில மிதந்துகிட்டு. ஐயோ ப்ளீஸ் மதர். சாரி சன். என்னம்மா ஒண்ணுமே சரியா கேட்க மாட்டேங்குது? வெளியே ஏதோ சாமி ஊர்வலம் போகுதுன்னு நினைக்கிறேன்.